ஆனா அப்பா உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்காரு தானே? அவருக்கு அவர் ஃபேமிலி மேல நிறைய நிறைய பாசம் இருக்கு. ஆனா உங்க மேல அன்பு இல்ல, கோவம் தானே படுறாரு. என் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவ எப்பயுமே உம்முன்னு இருப்பா. எம்எஸ் கேட்டதுக்கு அவங்க வீட்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் டெய்லி ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அவங்க அப்பா அம்மாவை லவ் பண்ணவே மாட்டாராம். அதனால அவங்க அம்மா அவங்க அப்பாவையும் அந்த பொண்ணையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்களாம். அந்த பொண்ணு பாவம். அதே மாதிரி பிரியாமாவும் உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன்னு நினைக்கிற இல்ல? இப்பதானே நான் உன்னை இன்டெலிஜென்ட் கேர்ள்னு சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இப்படி ஸ்டூபிட் மாதிரி பேசுற? இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. மம்மிஸ் டாடிஸ் இவங்கெல்லாம் அப்பப்போ சின்ன சின்னதா கோவப்பட்டுக்குவாங்க, குட்டி குட்டியா சண்டை போட்டுக்குவாங்க. அது அது எப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ பூஜா யாரையாவது ஊட்ட சொல்றாங்க, இல்லைன்னா ஒழுங்கா சாப்பிட மாட்டா. நான் உன்கிட்ட என்ன சொல்லுவேன்? நான் உன்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன்ல, பூஜா நீயே சாப்பிடணும், ஒழுங்கா சாப்பிடணும், பிளேட்ல மிச்சம் வைக்க கூடாது. இதெல்லாம் நான் உன்கிட்ட கோவமா சொல்லுவேனா இல்லையா? சொல்லுவேன்ல. அப்போ எனக்கு உன் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தமா? இல்ல பிரியாமா லவ்ஸ் பூஜா இல்ல. அப்படிதான் இதுவும். இந்த மம்மிஸ் டாடிஸ் இப்படிதான் கோவப்பட்டுக்குவாங்க. அவங்களுக்குள்ள லவ் இருக்கு, ஆனா அந்த லவ் டிஃபரெண்டா இருக்கும். அப்ப நீங்க அப்பாவை லவ் பண்றீங்களா? ஆனா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அந்த மாதிரி சுத்தமா தெரியல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அது தெரியலன்னு உன்கிட்ட யார் சொன்னா? அது தெரியுது, நிறைய தெரியுது. எங்கன்னு தெரியுமா? எங்க? எங்களோட குட்டி பூஜா கிட்ட. எங்களோட மொத்த அன்பும் பூஜா கிட்ட தான் இருக்கு. And that's more than enough for us. அப்ப இந்த லவ் உங்களுக்கு போதுமா? என்னை விட்டுட்டு போகணும்னு உங்களுக்கு தோணாதுல்ல? சத்தியமா என்னைக்கும் எப்பவும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி எனக்கு தோண கூட செய்யாது. நான் என்னைக்குமே என்னோட குட்டி பூஜாவை விட்டுட்டு எப்பவும் எங்கேயும் போக மாட்டேன். நானும் போக மாட்டேன், பூஜா குட்டியோட அப்பாவும் போக மாட்டாரு. ஓகே, ஆல் செட்டில் நவ். தூங்க போலாமா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹக். ஆதி, ஐம் சாரி. நான் உங்களை திட்டிருக்க கூடாது. நான் உங்க அம்மா கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணாலும் உங்களை தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? உங்களை பார்த்துக்க உங்க அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ ப்ளீஸ், ஐம் சாரி.
என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கீங்க. ஆனா என் மாம் கிட்ட யார் மன்னிப்பு கேட்பாங்க? வந்தனா, ஐம் சாரி. என் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ எப்பயுமே உம்முன்னு இருப்பா. எம்எஸ் கேட்டதுக்கு அவங்க வீட்ல அவங்க அம்மாவும் அப்பாவும் டெய்லி ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அர்ஜுன், அர்ஜுன், என்னாச்சு? இந்த நேரத்துல இப்படி உட்காந்துருக்க? அதுவும் லைட்டு கூட போடாம? என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? இரு, நான் அந்த லைட்டை போட. இல்லம்மா, அப்படியே இருக்கட்டும். என்னப்பா இது? ஏன் இருட்டுல உட்காந்துருக்க? தூக்கம் வரலம்மா, அதனால. என்னப்பா சொல்ற? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல இந்த மலையாளத்துக்காரி ஏதாவது? அம்மா, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. இப்படி சத்தம் போட்டு என் வாய் அடைக்க பார்க்காத. உன்னை நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? உன் கூட தனியா உட்காந்து 4 வார்த்தை பேசணும்னு எத்தனை நாளா நான் ஏங்கிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு. என் கூட மனசு விட்டு பேசுப்பா. என்னப்பா பிரச்சனை? நான் நல்லதா இருக்கேன். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ ரொம்ப பெரியவன் ஆயிட்டேன்னா? நீ பெரிய பிசினஸ் மேனு, பெரிய ஜியோ ஆயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்க யாரும் உனக்கு தேவையே இல்லையா? நான் உன்னோட அம்மாடா. உன்னோட ஒவ்வொரு மூச்சு காத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அத நான் இருட்டுல பார்த்தே சொல்லிடுவேன். அம்மா, அர்ஜுன், அர்ஜுன், என்னாச்சுப்பா? என்னாச்சு? அம்மா, அர்ஜுன், அர்ஜுன், உனக்கு என்ன கஷ்டம்னு சொன்னாதானே புரியும். அம்மா, நான் இன்னும் உயிரோட தான்ப்பா இருக்கேன். என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன கஷ்டம்யா? என்ன ஆச்சு? உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் கடவுள் ஏன் தலையில எழுதி வச்சிருக்காருமா? எனக்கு மட்டுமே ஏமா இப்படி நடக்குது? சொல்லுங்கம்மா, அப்படி என்னமா நான் தப்பு பண்ணிட்டேன்? என் மனைவிய உண்மையா நேசிச்சது தப்பா? என் பசங்க கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும் நினைக்கிறது தப்பா? முதல்ல வந்தனா என்னை விட்டுட்டு போயிட்டான். அதுவும் பத்தலன்னு ஆதி எனக்கு எதிரியா மாத்திட்டான். என் பையன் என்கிட்ட இருந்து தூரமா, ரொம்ப தூரமா விலகி போயிட்டாமா. இது எப்படிமா என்னால் தாங்கிக்க முடியும்? என் பையனை என்ன வெறுக்கிறான். ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துல அவனை பார்க்கணும், அவனை கட்டி பிடிக்கணும், நல்ல நல்ல விஷயத்த கத்து கொடுக்கணும், அவன் தப்பு பண்ணா திருத்தணும். இதெல்லாம் எனக்கு தோணுமா? ஆனா எதுவுமே என்னால பண்ண முடியலையேம்மா. ஆமா, அதுல அவனோட தப்பு ஒண்ணும் இல்லம்மா. ஆதி ரொம்ப நல்ல பையன். ஆனா அந்த அசோக் வந்தனம் அவன் மனசுல விஷத்தை கொட்டி வச்சிருக்காங்க. பையனை பிரிஞ்சு ஒரு அப்பா எவ்வளவு வேதனைப்படுவான்னு இப்போ எனக்கு புரியுதுமா. என் பையன் வாயிலிருந்து அப்பாங்கிற வார்த்தை கேட்கறதுக்கு நான் ரொம்ப கேவலமா இறங்கி போயிட்டேம்மா. இன்னைக்கு நான் பண்ண வேலை இருக்கேன், அத என்ன என்னாலே மன்னிச்சிக்க முடியலமா. எந்த தப்புமே பண்ணாத பிரியாவை நான் வந்தனா மாதிரி பொம்பளை கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன். ஏன்னா ஆதி என்ன அப்பாவை ஏத்துப்பான்னு ஆசைப்பட்டுட்டேம்மா. நீ ஏன் அர்ஜுன் இப்படி பண்ண? பிரியாவை ஏன் மன்னிப்பு கேட்க சொன்ன? என்ன பண்றது? நான் பண்ண தப்புக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அது யாராலே புரிஞ்சுக்க முடியாது. ஆதி என்னோட முதல் பையன்மா. அவன் எனக்கு
அப்பாங்கிற அந்தஸ்து கொடுத்தாமா. அவ பிறந்தப்போ எனக்கு அன்பு மேல நிறைய நம்பிக்கை இருந்துச்சு, வந்தனா மேல நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. ஆதி குழந்தையா இருந்தப்போ என்னெல்லாம் செஞ்சானோ அதெல்லாம் இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்குமா. ஆதி என்ன முதல் தடவை கண் திறந்து பார்த்தப்போ அவன் பிஞ்சு விரல்ல என்ன தொட்டாமா. முதல் தடவை என்ன அப்பான்னு கூப்பிடுது இப்போ என் காதுக்குள்ள கேட்டுட்டு இருக்குமா. அந்த சந்தோஷத்தை ஆதிதாம எனக்கு கொடுத்தா. நான் ஆதி விஷயத்துல பார்ஷலா தான் இருக்கேன். ஆனா என்ன பண்றது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதி மேல இருக்கிற பாசத்தால நான் பூஜாவை எத்தனையோ தடவை ஒதுக்கி இருக்கேன். எப்போ பூஜா வந்தாலும் என் வாழ்க்கையில இருந்து எல்லா அன்பு போச்சுமா. என்ன நானே தண்டிச்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஒரு அப்பாவுக்கு தான் பையன் மேல எந்த அளவுக்கு அன்பும் உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு தான் பொண்ணு மேலேயும் இருக்கணும் இல்லம்மா. நான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டேம்மா. இப்பவும் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். என்ன நானே மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டு இருக்கேன். சிஓவா ஜெயிச்சு அப்பாவா தோத்து போன கேவலமானவன் அம்மா. வேணாம், உன் பிரியம்மா கிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்பேன். ஆனா நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவளை சமாதானப்படுத்தணும். அவ ரொம்ப சூடா இருக்கா. என்ன பண்றது? சிஓவா ஜெயிச்சு அப்பாவா தோத்து போன கேவலமானவன் அம்மா. ஒரு பக்கம் என் பையனோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் நான் விருப்பப்பட்டாலும் என் குட்டி குழந்தைக்கு அன்பு காட்ட முடியலமா. நான் எப்படிமா இந்த மாதிரி கேவலமானவனா மாறிட்டேன்? இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணிருக்கேனாமா? நான் நல்லவனா தானே இருந்தேன். நல்லவன் தான்ப்பா. இல்ல எதுக்குமா எனக்கு மட்டுமே எப்படி தப்பு தப்பா நடக்குது? வந்தன மாதிரி பொம்பளைங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு அன்பு பாசங்கிற வார்த்தைக்கு வெறுப்புங்கிற அர்த்தத்தை கத்து கொடுத்துட்டு போயிட்டாமா. ஒரு அப்பாவா இருந்து நான் என் பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுக்கணும். ஆனா உள்ள தூங்கிட்டு இருக்காளே என் பொண்ணு, அவ எனக்கு கத்து கொடுக்கறாமா. அன்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு அவ எனக்கு கத்து கொடுக்கறாமா. ஆதிக்காக நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது? பிரியாத அடிக்கடி சொல்லுவா, நான் பெரிய சுயநலவாதி. என் பையன் மேல வச்சிருக்க குருட்டு அன்பால அது உண்மை என்ன அடிச்சு பாரு. என் பையன் எனக்கு உயிர்தாமா. ஆனா பொண்ணு, என் பையனை எந்த அளவுக்கு நினைக்கிறேனோ அதே அளவுக்கு என் பொண்ணையும் நினைக்கணும் இல்லம்மா. ஆனா மறந்துட்டேன்ப்பா, மறந்துட்டேன். என் பையனுக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கத்துல என்னோட அப்பாவி பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா. இது நியாயமாமா? நான் பண்ண தப்பால என் பொண்ணோட முகத்தை பார்க்க கூட முடியலம்மா. அவன் என்ன கேவலமா பாக்குற இடத்துக்கு நான் இறங்கி வந்துட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பேசாத அர்ஜுன். பொண்ணுங்களுக்கு அப்பாதான் எல்லாரை விட பெரிய ஹீரோ. அது மட்டும் இல்ல, பொண்ணுங்க எல்லாத்தையும் சுலுவா எடுத்துப்பாங்க. பூஜா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாப்பா. அவ உன்கிட்ட இருந்து பாசத்தை மட்டும்தான் எதிர்பார்ப்பா.
நீ உன்னோட அன்பை மட்டும் அவளுக்கு கொடுத்துக்கிட்டே இரு. ஆமாம்மா, இனிமே அதுதான் பண்ண போறேன். இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன். என்னை பார்த்தா அவ கண்ணில் ஒரு பயம் இருக்குமா, அது இனிமே வரக்கூடாதுமா. அதை நான் பார்க்க கூடாது. அதுக்காக நான் பிரியா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டி இருந்தாலும் சரி, அவ காலை பிடிக்க வேண்டி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பண்ணுவேம்மா. இனிமே என் பொண்ணு என்ன வெறுக்க கூடாதுமா, வெறுக்க கூடாது. நேத்து உங்க அப்பா உன்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ல. ஐம் சாரி பூஜா, பட் ஐ ப்ராமிஸ் யூ, திரும்பவும் முகத்துல நான் சிரிப்பு கொண்டு வருவேன். ஐ ப்ராமிஸ் யூ. வேணா உன் பிரியாம்மா கிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்பேன். ஆனா நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவளை சமாதானப்படுத்தணும். அவ ரொம்ப சூடா இருக்கா. என்ன பண்றது, ஏதாவது பண்ணியே ஆகணும். என் பூஜாவுக்காக நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி அத்தை, உங்ககிட்ட ஒன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். എന്താ മാപ്പിളെ? അയ്യോ പറയൂ, സാരമില്ല, പറഞ്ഞോളൂ. எனக்கு ஆப்பக்கடை வேணும். ഉണ്ണിയേട്ടാ, എന്താ ഇത് ഉണ്ണിയേട്ടാ? കൊഞ്ചും കൂടെ പൊറുപ്പില്ലാമേ അവിടെ പോയിരിക്കുന്നു. എപ്പ വരും? എന്താ இன்னுം ഒരു വാരമാ? എന്റെ ഗുരുവായൂരപ്പാ, நான் மட்டும் தனியா ഇവിടെ ഇരുന്ന് കഷ്ടപ്പെടുന്നു. ആ വേഗം വാ. ആ വെക്കട്ടെ. ആ எப்ப போயில ഈ ഉണ്ണിയേട്ട? மாப்பிளே வாங்க, மாப்பிளே வாங்க. போன்ல யாரு? மாமாவா? ஆமா மாப்பிளே, ரிட்டையர்ட் ஆனர்ல இருந்து அவருக்கு ரொம்பவே துளிர் விட்டு போச்சு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெக்கேஷன் போறேன்னு ஊரா சுத்துறதே வேலையை வச்சிட்டு இருக்காரு. ஓ, ஐயோ நீங்க நின்னுட்டு இருக்கீங்களே, வாங்க மாப்பிள, வந்தோளு வாங்க. ஆக்சுவலி அத்தை, உங்ககிட்ட ஒன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எந்த மாப்பிள? ஐயோ പറയൂ, സാരമില്ല, പറഞ്ഞോളൂ. எனக்கு ஆப்பக்கடை வேணும். மாப்பிள, ஆப்பக்கடாயை வச்சுட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஆப்பம் சாப்பிடணும்னா சொல்லுங்க, நான் சுட்டு தரேன். கேட்டோ? சரியா? இல்ல இல்ல அத்தை, நான் சாப்பிடுறதுக்கு இல்ல, சுடுறதுக்கு தான் கேக்குறேன். பிரியாவுக்காக. பிரியா மோனுக்காகவா? அவ என்ன பண்றா? இல்ல இல்ல அத்தை, அவளுக்கு தெரியாது, அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஐயோ மாப்பிள, உங்களுக்கு ஆப்பெல்லாம் சுட தெரியுமா? வீட்டுல அம்மா சுடுறது பாத்திருக்கேன், அதை வச்சு சுட்டுற மாட்டோமா? ஆக்சுவலி எனக்கு ஆப்ப சுடுறதெல்லாம் தெரியாது. பரவாயில்ல, பிரியாவுக்காக அதையும் கத்துக்கிறேன். இன்னைக்கு ஆப்ப சுட்டு தான் உங்க பொண்ணை சமாதானப்படுத்த போறேன்.
எந்த மோள் உங்களை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறாளா? ஐயோ, அவ எதுவும் பண்ணல. நான் தான் ஆசைப்பட்டு செய்யறேன். எங்க வீட்டு ஆப்ப கடையில பண்ணி கொடுத்துருவேன். ஆனா அம்மா அதுல மீன் வறுவல் எல்லாம் பண்ணுவாங்க. ஐயே, வேண்டாம் 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 மாப்பிள, பாவம் எந்த மோளு. நானே உங்களுக்கு ஆப்பம் சுட்டு தரேன். இல்லனா நானே உங்களுக்கு ஆப்பம் சுட்டு தரேன். நீங்க சுட்டுதா பிரியா கிட்ட சொல்லிக்கோங்க. அத்தை, சுட தெரியாம தப்பா சுட்டு கொடுத்துருவேனே தவிர இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை எல்லாம் பண்ண மாட்டேன். ஐயோ மாப்பிள, சாரி, கோச்சிக்காதீங்க, தெரியாம சொல்லிட்டேன். இப்ப அப்ப கடாய் கொண்டு வரேன் கிட்ட. இந்தாங்க மாப்பிள, ஆப்ப கடாய் இந்தாங்க. அத்தை, ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. கேளுங்க மாப்பிள. ஆப்ப சுடுறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? வெக்கப்படாம கேளுங்க மாப்பிள. உங்களுக்கு சொல்லி தராம நான் வேற யாருக்கு சொல்லி தர போறேன்? சொல்லுங்க. பச்சரிசி மாவு, உளுந்து இதெல்லாத்தையுமே கரெக்டா கலந்துக்கணும். நல்ல கெட்டியா மாவு இருக்கணும். தேங்காய் பால் எடுத்து ஊத்தி நல்லா கலக்கணும்.